வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் தெரேசா ஆரோக்கியதாஸ். மகாத்மா ஜோதிபா புலேவின் 200வது பிறந்த நாளை முன்னிட்டு அவர் எழுதிய கட்டுரையை பகிர்ந்து கொண்ட பிரதமர் திரு நரேந்திர மோடி, மகாத்மா புலே தனது வாழ்நாள் முழுவதும் கல்வி, அறிவு மற்றும் பொதுநலனுக்காக அர்ப்பணித்தார் என்று கூறியுள்ளார். ஒளிமயமான சமூகத்தை உருவாக்குவதில் மகாத்மா புலேவின் முயற்சிகள் முக்கிய பங்காற்றின என்றும் பிரதமர் குறிப்பிட்டுள்ளார். வெளியுறவு செயலாளர் திரு விக்ரம் மிஸ்ரி நாளை முதல் 14ஆம் தேதி வரை பாரிஸ் மற்றும் பெர்லின் ஆகிய நாடுகளுக்கு அரசுமுறை பயணம் மேற்கொள்கிறார். பிரான்ஸ் நாட்டின் வெளியுறவு அமைச்சகத்தின் பொதுச் செயலாளர் திரு மார்டின் பிரியன்ஸுடன் இணைந்து இந்தியா பிரான்ஸ் வெளியுறவு அலுவலக ஆலோசனை கூட்டத்திற்கு வெளியுறவு செயலாளர் இணை தலைமை தாங்குவார். நாசாவின் ஆர்டெமிஸ் 2 நிலவு பயணத்தின் 4 பேர் கொண்ட குழுவினர் இன்று அதிகாலையில் பசிபிக் பெருங்கடல் பகுதியில் தரையிறங்கி பூமிக்கு திரும்பினர். நாசாவின் விண்வெளி ஏவுதல் அமைப்பு ராக்கெட்டில் பயணித்த முதல் நபர்கள் மற்றும் ஓரியன் விண்கலத்தில் பயணித்த முதல் நபர்கள் என்ற பெருமையையும் இந்த விண்வெளி வீரர்கள் பெற்றுள்ளனர். புதுச்சேரியில் நாளை நடைபெறவுள்ள 2026ஆம் ஆண்டிற்கான தேசிய பாதுகாப்பு அகாடமி மற்றும் ஒருங்கிணைந்த பாதுகாப்பு சேவைகள் துறைக்கான தேர்வில் 612 பேர் தேர்வு எழுத உள்ளனர். IPL 20 ஓவர் கிரிக்கெட் தொடரில் சண்டிகரில் நடைபெறும் போட்டியில் பஞ்சாப் கிங்ஸ் அணி ஹைதராபாத் அணியை எதிர்கொள்கிறது. இப்போட்டி இன்று பிற்பகல் 3:30 மணிக்கு தொடங்க உள்ளது. குவஹாத்தியில் நேற்று நடைபெற்ற போட்டியில் ராஜஸ்தான் ராயல்ஸ் அணி 6 விக்கெட் வித்தியாசத்தில் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு அணியை வென்றது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.